அமெரிக்காவின் கலிபோர்னியா, நியூயார்க் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அதிபர் டிரம்புக்கு எதிரான போராட்டங்கள் வலுவடைய தொடங்கின. பல்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் வசிப்பவர்களை டிரம்ப் தலைமையிலான அரசு வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வருகிறது. இந்த வெளியேற்றம் சட்டவிரோதமானது என்று கூறி ஜனநாயக ஆட்சி நடைபெற்று வரும் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கடந்த 6ஆம் தேதி முதல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க இராணுவத்தின் ஒரு பிரிவான மரைன் படையை அம்மாநில அரசின் அனுமதியின்றி அந்நகரில் குவிக்க டிரம்ப் உத்தரவிட்டார். டிரம்பின் இந்த அடக்குமுறை எதிர்க்கும் வகையில் அமெரிக்காவில் யாரும் மன்னர் இல்லை என்ற தலைப்பில் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை மரைன் படையினர் கைது செய்ததால் போராட்டம் பல்வேறு மாகாணங்களுக்கு விரிவடைய தொடங்கியுள்ளது. நியூயார்க், டென்வர், சிகாகோ, ஆன்ஸ்டின் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஆயிரக்கணக்கானோர் கூடி நடமாடியும் ட்ரம்ஸுகளை இசைத்தும் முழக்கங்கள் எழுப்பியும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்நிலையில் அமெரிக்க இராணுவத்தின் 250 ஆண்டு விழாவில் பங்கேற்பதற்காக வாஷிங்டன் டிரம்ப் சென்றபோது அங்கு குவிந்த நூற்றுக்கணக்கானோர் டிரம்பை பதவி விலக வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர்.